சென்னையில் கூட்ட நெரிசலை குறைக்க இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் ரயில் டிக்கெட் மற்றும் ரயில் சீசன் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு வாரமாக பயணிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் பயணிகளின் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தெற்கு ரயில்வே சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை தாம்பரத்தில் இருந்து கடற்கரை வரை என இரு மார்க்கத்திலும் நாளை முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துடன் இணைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ரயில் டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் இந்த பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:40 மணி முதல் 9:40 மணி வரை தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரைக்கு 7 நிமிட இடைவெளியில் மொத்தம் 20 நாட்களாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும். அதேபோல் சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரத்திற்கு மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து இயக்கப்படும். இந்த பேருந்துகள் தாம்பரம் சானிட்டோரியம், குரோம்பேட்டை, பல்லாவரம், திருசூலம், கிண்டி, எழிலகம், தலைமை செயலகம், பாரிஸ் கார்னர் ஆகிய இடங்களில் நின்று செல்லும். அதேபோல திருச்சிக்கு எழும்பூரிலிருந்து புறப்படும் சோழன் எக்ஸ்பிரஸ் காலை 8 மணிக்கு பதிலாக காலை 10:15 மணிக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை எக்ஸ்பிரஸ் மற்றும் பொதிகை ஆகியவையும் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 10ஆம் தேதிக்குள் பீக் ஹார்ஸ் போக்குவரத்து சேவைகள் 100% பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் தெற்கு ரயில்வே நம்பிக்கை தெரிவித்துள்ளது.